வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது நைஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற பிரெஞ்சு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் கலந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் 2 ஃபீமேல் காப்ஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா லூடோ அப்படின்ற ஒரு நபர் மர்மமான முறையில காணாம போயிருவாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அவரோட கொலிகா இருக்கக்கூடிய லியோ உள்ள வராங்க. அந்த கேஸ் அவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வேற ஒருத்தவங்க கிட்ட கை மாறிடுது. அவங்க ஒரு ஜெர்மன் போலீஸ் உமன். அவங்களோட பேர் தான் மெலினா. மெலினாக்கும் லியோக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது ஸ்டார்டிங்ல. இன்ஃபேக்ட் எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் இணைஞ்சு ஒரு ஹேக்கரோட சேர்ந்து இந்த கேஸை ரிசால்வ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஸோ எப்படி ரிசால்வ் பண்றாங்க அண்ட் இதுக்கு பேரலா நடக்கக்கூடிய அந்த ஃபாசில் ஃபியூல் ரிலேட்டடான மாநாடு என்ன, அதுல என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். உண்மையிலே பயங்கர ஆக்ரோபேட்டிக்கா இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த 2 காப்ஸுமே பண்ணிருப்பாங்க. பொதுவா இந்த மாதிரியான கதை களங்கள்ல நீங்க ஏதாவது ஆம்பளைங்க பண்ணி தான் பார்த்திருப்பீங்க. பட் இதுல இந்த 2 ஃபீமேல் காப்ஸுமே பட்டை கிளப்பிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த பாம் சீக்வன்ஸ் அப்படின்றது உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த மெலினா அண்ட் லியோ இவங்க 2 பேருக்கு இடையே பிளாசம் ஆகக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதை காட்டின விதம் அப்படின்றதுமே கொஞ்சம் நேச்சுரலாவே இருந்துச்சு. அண்ட் லொகேஷன்ஸ் வைஸ்மே பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை ரொம்ப நீட்டாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒரு மாதிரி 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு மாதிரி எங்கேஜிங்கா போன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் பிரச்சனை என்னன்னா, புதுமை அப்படின்றது இந்த படத்துல பெரிய லெவல்ல லாகிங்க. வழக்கமான ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் என்ன மாதிரியான டெம்ப்ளேட்ல இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. எந்த விதமான புதுமையும் என்னால பார்க்க முடியல. இன்ஃபேக்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையவே அமைச்சிருந்திருக்கலாம். சுத்தமா இதுல இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொட்டீனா தான் போகும். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்கான மொமெண்ட்ஸுமே அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே நல்லாவே இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஒன் டைம் பாஸ் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலா கிளீன் வாட்சா இருக்க வேண்டிய ஒரு மூவி. ஒரு வயசான கிளவினால இது தேவையில்லாத மைல்டு அடல்ட் கண்டென்ட் மூவியா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.